ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் அப்டேட் தான். ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது இன்னும் 1 மந்த் இருக்குது. ஸோ மார்ச் 22 ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸும் அண்ட் ஒரு சில ஈவெண்ட்ஸில் ஒரு சில பிளேயர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்த் டைமுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும் ஐபிஎல் ஃபீவர். ஸோ ஐபிஎல் ஃபீவர்ன்ற இந்த சென்ஸ் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லோட டிக்கெட் சேல் ஆகட்டும், ஐபிஎல் ஓட ஷெட்யூல் ஆகட்டும், ஐபிஎல் பற்றின ஒவ்வொரு விஷயமுமே ஆகட்டும், ஸோ எந்தெந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆக போகுது அண்ட் அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 or 2 வீக்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே அதை பற்றி டாபிக்ஸ் எல்லாமே எல்லோரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்த் கூட இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் 22 மார்ச் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பிகாஸ் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம நேற்று வீடியோஸ் ஒன்றையுமே சொல்லியிருந்தோம். எலெக்ஷன் கமிஷன் கூட பேசிவிட்டு அஃபிஷியலாகவே அவங்க ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்போ வேணாலுமே அஃபிஷியல் ஷெட்யூல் வந்து வரலாம், இன்றைக்கி கூட வரலாம், மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் நடந்திருக்கு லாஸ்ட் வீக்கில் இருந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் சிஎஸ்கேன்றது ஒரு பெரிய மெர்ச்சன்டைஸ். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்ஸுக்காக ஒரு ஈவெண்ட் நடத்தியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு வீக் நடத்துனாங்க, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 10th நடத்துனாங்க. அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸுக்கெல்லாமே, டைஹார்ட் ஃபேன்ஸுக்கெல்லாமே ஒரு கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே நடந்த ஈவெண்ட்டில் கிடைக்கிற ஒவ்வொரு கிவ்அவேவாக இருக்கட்டும், நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புது ஜெர்சி யார் ஸ்பான்சர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இதையும் ரிவீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்பான்சர் தான் அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அது வெளியே எங்கேயுமே சொல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த ஈவெண்ட்டில் அவங்க சொன்னது வந்து எத்தியாட் ஏர்வேஸ் தான். அண்ட் அவங்க தான் புது ஸ்பான்சராக இருக்க போகிறாங்க, டைட்டில் ஸ்பான்சராக இருக்க போகிறாங்க ஃபார் சிஎஸ்கே. மோஸ்ட்லி செஸ்ட்லேயுமே அவங்களோட நேம் தான் வரப்போகுது. அண்டு அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு பிளேயரோட நேமுக்கும் மேலே நம்பர் இருக்கும், நம்பருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்பான்சரோட நேம் இருக்கும். ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ் தான் நிறையா வருஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்க தான் டீமோட ஓனருமே. பட் அவங்க இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியே கொடுத்துருக்காங்க, எத்தியாட் ஏர்வேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக அதை கண்டக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியுமே கிவ்அவேவாக எல்லா ஃபேன்ஸுக்குமே கொடுத்துருந்தாங்க, வந்து ஒவ்வொரு ஃபேன்ஸுக்குமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா கேம்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு கேம்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா விசிலாக இருக்கட்டும், பேட்டாக இருக்கட்டும், அதாவது சைன் பண்ணின பேட்டு, அந்த மாதிரி மெர்ச்சன்டைசஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மெர்ச்சன்டைஸ்னால் ஒன்றும் இல்லை, சிஎஸ்கேவோட அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, இது அவங்களோட பிராண்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட லோகோ, எம்ப்ளம் அதெல்லாமே கரெக்டாக போட்டு இருக்கும். அதுதான் மெர்ச்சன்டைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறையா இதில் மெர்ச்சன்டைஸ்ன்னு இருக்குது. அண்ட் மெயினாக இவங்க கொடுக்குறது ஒரிஜினலாக இருக்கும். அண்டு வேறு நேம் எல்லாமே இருக்காது, கரெக்டாக அஃபிஷியலாக என்னென்ன இருக்கணுமோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருந்தது வந்து தோனியோட ஷர்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட நியூ அம்பாசிடரை சொல்லியிருந்தாங்க. அதாவது எத்தியாட் ஏர்வேஸோட அம்பாசிடர் சொல்லலை, சிஎஸ்கேக்கு எத்தியாட் ஏர்வேஸோட அம்பாசிடராக வரப்போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்ரீனா கைஃப் தான். ஸோ யூஸ்வலாக எத்தியாட் ஏர்வேஸ் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்ரீனா கைஃப் தான் அம்பாசிடர். ஸோ அவங்களே சிஎஸ்கேக்கும் அம்பாசிடராக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு அப்டேட்டாக இருக்குது ஆனால் நியூ அம்பாசிடர். இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அம்பாசிடராக இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் தான் இருந்தாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா தளபதி எல்லாமே மேட்ச் பார்த்துருப்பாரு. அண்டு தோனி கூட நிறையா ஃபோட்டோஸ் இருந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்சு தான் இருந்திருப்பார். அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தார், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இப்போது, அதனால எல்லா மேட்சுமே வர முடியாது, நிறையா சப்போர்ட் பண்ண முடியாது, நிறையா ஆட்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஓகேன்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட சைன்அப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சிஎஸ்கேன்னு ஒரு பிராண்ட் வந்தாலே அதுவே ஒரு பெரிய பிராண்டிங்காக இருந்துச்சு. அதனால இவங்க அம்பாசிடராக ஒன்று தேடலை. அண்ட் அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறையா அவங்க பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தியாட் ஏர்வேஸ் வந்ததுக்கப்புறமா தான். ஸோ டைட்டில் ஸ்பான்சராக வேறு நேமை மாற்றினதுலேருந்து ஒரு பெரிய சேஞ்சஸே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா சிமெண்ட்ஸுன்ற பேர் அந்தளவுக்கு அந்த ஜெர்சியில் ஏதுப்படலைன்னே சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து பார்க்கும்போது வந்து எத்தியாட் ஏர்வேஸ் அதை விட சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோ இல்லை, இருந்தாலுமே அது உண்மையாக தான் நான் சொல்லணும். எத்தியாட் ஏர்வேஸ்ன்றது வந்து இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு இதை விடையுமே இது நல்லா தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்ல விளையாடக்கூடிய சிஎஸ்கேக்காக விளையாடக்கூடிய 2 முக்கியமான பிளேயர் ஷர்துல் தாக்கூர் அண்ட் ரித்துராஜ். ஸோ இவங்க வந்து ரஞ்சி ட்ராஃபி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், ரித்துராஜ் வந்து ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமா கம்பேக் கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சி ட்ராஃபியில் நல்லா தெரிஞ்சிருக்கு. 91 ரன்ஸ் அடிச்சிருக்காரு லாஸ்ட் ரஞ்சி ட்ராஃபியில். இவர் வந்து அடித்த ஒரு இன்னிங்ஸ் வந்து ரொம்பவுமே முக்கியமான இன்னிங்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி விளையாண்ட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே வெறும் 6 ரன்னுக்குள்ளே தான் எல்லாருமே அடிச்சிருந்தாங்க. இவர் கூட சேர்ந்து விளையாண்ட இன்னொரு பேட்ஸ்மேன் மட்டும்தான் கொஞ்சம் ரன்ஸ் அடித்து கொடுத்துருந்தாங்க ஃபார் த டீம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேயராக இருக்கிற ஷர்துல் தாக்கூர். ஸோ சிஎஸ்கே இல்லைனாலுமே அவர் ஒரு நல்ல ஒரு மோட்டிவில் நல்லா விளையாண்டுட்டு இருக்கார் ஒரு பிளேயராக, முன்னாள் சிஎஸ்கே பிளேயர்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 பிளேயர் தான் ரொம்பவுமே ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க ஆஃப்டர் த இன்ஜுரிஸ். ஸோ இது வந்து டீம் சிஎஸ்கேக்கு இல்லைனாலும் டீம் இந்தியாவுக்காக வேர்ல்டு கப்பில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இன்னும் டீம் அஃபிஷியல் டீம் வரல, இருந்தாலும் இவங்க 2 பேர் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் டீம் 15 மெம்பர்ஸ் டீம்லேயாவது இவங்க இருப்பாங்க. ஷர்துல் தாக்கூர் 6 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க டீமுக்காக இன் ரஞ்சி ட்ராஃபி. ஸோ 2 பிளேயருமே கம்பேக் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். பிஃபோர் ஐபிஎல் அண்ட் பிஃபோர் வேர்ல்டு கப்புன்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷனை பற்றி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இஷான் கிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரஞ்சி ட்ராஃபி தான் விளையாட சொல்லியிருக்காங்க பிசிசிஐ. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஐபிஎல்க்காக ப்ராக்டிஸில் வந்து ஹர்திக் பாண்டியா கூடவும் அவங்க அண்ணனோட சேர்ந்து ஹர்திக் பாண்டியாவோட அண்ணன் வந்து குர்னால் பாண்டியா, ஸோ 2 பேருமே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இஷான் கிஷனும் போயிருக்காரு. ஸோ இது வந்து வெளியே சோஷியல் மீடியாவில் லீக் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை, பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது நம்ம அதை வீடியோவாக போடலாம். அடுத்து இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்டிங் டேட் இது தான் இருக்கும் அப்படின்னு லீக் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் எங்கே லீக் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே இந்த ஈவெண்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த ஈவெண்ட்டில் தான் ஷர்துல் தாக்கூர்கிட்ட நிறையா கொஷின்ஸ் கேட்கும்போது அவர் தெரியாமலே 22 மார்ச்சில் நடக்கும் அப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவுமே நமக்கு தெரியாது, அவரோட நாலேஜுக்கு வந்தது தான் 22 மார்ச். அண்ட் எப்போ அஃபிஷியலாக சொல்கிறாங்களோ அப்போ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸோ இல்லை அவருக்கு தெரியாமலோ நிறைய ரிப்போர்ட்ஸ் வரலாம். ஸோ அதெல்லாமே நம்ம கவரும் பண்ணலாம். அண்ட் அதே டைமில் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் மேட்சஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். வந்து நம்ம தமிழ் பீப்புள் வந்து சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்கணுன்றது ஒரு ஆவலோடு தான் இருப்போம். இது எப்போலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2nd and 3rd மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றதையும் அவர் அதே ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தார். ஸோ கெட் ரெடி கைஸ். ஸோ ஐபிஎல் வரப்போகுது, சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ யாருக்கு எத்தனை காட்டலாம் வாங்க. 5 டைம் நம்ம ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம், 6வது டைம் லிஃப்ட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தலை தோனியோட லாஸ்ட் ஐபிஎல்லா இல்லை இன்னொரு மேட்சும் விளையாடுறாரான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு இயரும் விளையாடுறாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஃபிஷியல் டேட் ஸ்டார்டிங் டேட் தெரியணும். ஸோ தோனி ஃபைனல்ஸ் வரான்னு பார்க்கணும், கப்பை லிஃப்ட் பண்ணுறாரா இந்த வருஷம் மாதிரின்னு பார்க்கணும். நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமுமே ரிலீஸ் ஆகும்போது நம்ம வீடியோ கரெக்டாக கொடுத்துட்ருக்கலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஐபிஎல் ஃபேனாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் டீம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.